என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. ஷியாம் 24 மணி நேர இணையதள வானொலியின் நிர்வாக இயக்குனர் கவிஞர் திரு திருவண்ணாமலை சரவணன் அவர்களுக்கும் இணைந்திருக்கும் நண்பர்களுக்கும் அனைத்து நேயர்களுக்கும் என் மகிழ்வான வணக்கங்கள். சுவடுகள் பதித்த சுடரொளிகள் என்ற நம் தொடர் நிகழ்ச்சியின் இந்த தலைப்பில் இன்று நாம் ஒரு வித்தியாசமான பெண்ணை பற்றித்தான் பார்க்க போகிறோம். இந்த பெண் அப்படி என்ன சாதித்து விட்டார்கள் என்று நீங்கள் நினைக்க தோணலாம். ஆனால் அதற்கு முன்பு நாம் இந்த மலையேற்றம் பற்றி சற்று அறிந்து கொள்ள வேண்டும். அந்த மலையேற்றம் என்பது எப்படிப்பட்டது, அது எதற்காக மலையேறுகிறார்கள், அதனால் என்ன பிரச்சனை வரும், இதெல்லாமே நம்ம ஒரு சில சின்ன முன்னுரை தெரிந்து கொண்டு அந்த பெண்ணை பற்றி நம்ம பார்க்கலாம். மலையேறுதல் என்பது பொதுவாக மலைப்பகுதிகளில் உள்ள உயரமான புள்ளிகளை அடைவதற்கான ஒரு முயற்சி இல்லையா? இதனை விளையாட்டு அப்படின்னு சொல்கிறத விட சாதனை அப்படின்னு தான் சொல்ல முடியும். முக்கியமாக மலை மீது ஏறுதல் அப்படிங்கிறது பெரும்பாலும் மகிழ்ச்சிக்காக தான் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. ஆனாலும் சாதாரண மலைகளை மட்டுமே நடந்து பார்த்துவிட்டு மலைகளில் நடப்பதற்கு பெரிய சிரமமெல்லாம் இல்லை என்று எண்ணி ஏமாந்து விட முடியாது. ஏன்னா உண்மையாக அந்த மலையேற்றம் போகிறவங்களுக்கு தான் அதனோட இன்ப துன்பம் தெரியும். கடுமையான நிலப்பரப்பும் அச்சமூட்டும் வானிலையும் போன்ற பல ஆபத்துக்கள் உள்ள இடங்களில் மலையேற்றம் என்பது உயிருக்கு ஏற்படுத்தும் ஒரு சவால்தான். ஆனாலும் பாதுகாப்பு கருதி அப்படிப்பட்ட மிக மோசமான பகுதிகளில் மலையின் மீது ஏறுவதற்கு கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. எப்படி இருந்தாலும் தேவையான பயிற்சி பெறாதவர்களுக்கு மலை ஏறுவது என்பது ஒரு ஆபத்தான பொழுதுபோக்கு தான். அதில் எந்த சந்தேகமும் இல்லை இல்லையா? ஏன்னா சாதாரணமாக எல்லாரும் அந்த மலையேற்றம் அப்படின்னு பண்ண முடியாது. பொதுவாக இளைஞர்கள் ட்ரக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அந்த மலைப்பகுதிக்கு, இந்த கொடைக்கானல் பக்கம்லாம் போவாங்க. ஆனால் அதெல்லாம் பார்த்தா சும்மா சின்ன மலைகள். அதில் அதுக்கும் இந்த மாதிரி எவரெஸ்ட் மலை ஏறதுக்கெல்லாம் ரொம்ப ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. மலை சிகரங்களை அடைய வேண்டும் என்ற ஆர்வம் ஏன் வருகிறது என்று பார்த்தால், அது சாதனை முயற்சி என்பது பலருக்கு பொருந்தினாலும் இன்னும் பலர் ஆள் நடமாட்டம் இல்லாத உயரமான சிகரங்களில் ஆவிகள் நடமாட்டம் உண்டு என்று நம்பிக்கொண்டு அவை அங்கு வருபவர்களை உண்மையில் வேட்டையாடுகின்றனவா என்பதை அறியவும், அதை கூட ஒரு ஆர்வம் அப்படிலாம் இருக்கா பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வம், உச்சியிலிருந்து தாங்கள் வாழும் பகுதியை கண்டு கழிப்பது. அதாவது அந்த மலை உச்சியிலேருந்து பார்க்கும்போது நம்மளுடைய ஊர் குட்டியாக சின்னதாக தெரியும் பாருங்கள், அதை பார்த்து ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அதுக்காகவும் வானிலை அல்லது புவியியல் அவதானிப்புகளை மேற்கொள்வது போன்றவை இப்படி எது சார்ந்ததாகவும் இருக்கின்றன. இன்றைய நவீன காலத்திற்கு முந்தைய காலங்களில் சாதனைக்காக மலை சிகரங்களை ஏறும் சில முயற்சிகளை வரலாறு பதிவு செய்திருக்கிறது. 18ஆம் நூற்றாண்டில் வளர்ந்து வரும் இயற்கை தத்துவவாதிகள், அன்றைய விஞ்ஞானிகள் போன்றோர் அறிவியல் அவதானிப்புகளை மேற்கொள்வதற்காக ஐரோப்பாவின் ஆல்ப்ஸ் மலைகளுக்கு ஒரு களப்பயணங்களை மேற்கொள்ள தொடங்கியிருக்கிறார்கள். பிரான்சின் சாமோனிக்ஸ் பகுதியை சுற்றியுள்ள பகுதி மோண்ட் பிளாங்க் சங்கிலியில் உள்ள பெரிய பனிப்பாறைகள் காரணமாக அந்த ஆய்வாளர்களுக்கு பெரும் ஈர்ப்பை ஏற்படுத்தியது அந்த மலையேற்றம். உலகின் மிக உயர்ந்த சிகரமாகிய எவரெஸ்டின் உச்சியில் ஏறியவர்கள் நியூசிலாந்தின் சர் எட்மண்ட் ஹில்லரியும் திபெத்தின் டென்சிங் நோர்கே ஆகியோரும். இதெல்லாம் நம்ம சொல்கிறது இந்த 18ஆம் நூற்றாண்டில். ஆனால் அதுக்கப்புறம் நிறைய பேர் மலை ஏற ஆரம்பிச்சிருக்காங்க. ஏனைய மற்ற விளையாட்டுகளிலிருந்து இந்த மலையேறுதல் முற்றிலும் வேறுபட்டது. இயற்கையோடு மட்டுமே இணைந்து செயல்பட வேண்டிய துறை என்ற வகையில் சவால்களின் உச்சமாகிறது இந்த மலையேற்றம். ஆபத்துகள் நிறைந்த சூழ்நிலையில் மலைகள் ஏறும் ஒருவரின் தைரியம், சமயோசித்தம், தந்திரம், வலிமை, ஆற்றல், சகிப்புத்தன்மை போன்ற அனைத்தும் அதிகபட்சமாக சோதிக்கப்பட்டு பெரும் சிலிர்ப்பை ஏற்படுத்தக்கூடியது மலையேற்றம் என்பது. மலையேறுதல் மற்ற விளையாட்டுக்களை காட்டிலும் அதிக அளவில் குழுவாக இணைந்து செயல்படக்கூடியது. குழுவில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினரும் ஒவ்வொரு நிலையிலும் குழுவின் அனைத்து உறுப்பினர்களின் சாதனைக்கும் ஆதரவளிக்க வேண்டியிருக்கும். அதாவது ஒருத்தர் இப்போ பக்கத்தில் இருக்கவங்க சாதனை படைக்க போகிறாங்க, மலை உச்சிக்கு போக போகிறாங்கன்னா அதுக்கு கூட போகிற இன்னொருத்தரும் அதுக்கு உறுதுணையாக இருந்தால் தான் அது முடியும். அப்போ அந்த குழுவில் இருக்க அத்தனை பேரும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து ஒருவரை ஒருவர் ஆதரித்து கொண்டு தான் செல்ல முடியும்.
அப்போ அந்த அனுசரித்து போகிற வல்லமை ரொம்ப முக்கியமாக கட்டாயமாக வேணுமா இருக்குது. மலையேற்ற குழுவை வழிநடத்தி செல்பவரின் உத்தரவை மதித்து அவர் வழியை பின்பற்றி நடக்க வேண்டும். முக்கியமாக மன ஒற்றுமை அனைவருக்கும் இருக்க வேண்டும். மலை சிகரத்தை அடைவது வெற்றி செருக்கு மட்டுமல்லாமல் தனிப்பட்ட முயற்சி, அதிகரித்து வரும் திறமை, உடல் நலம் மூலம் ஆன்ம நிறைவும் ஆன்மீக திருப்தியில் அடங்கியிருக்கிறது. உடல் வலுவும் மதிநுட்பமும் அனுபவமும் மலையேற்றத்துக்கு இன்றியமையாதனவாக இருக்கின்றன. மலையேற்றம் மேற்கொள்வது சாதாரண காரியம் அல்ல. உடலும் மனதும் திடமாக இருக்க வேண்டும். உடல் வலிமை மன வலிமை இல்லாதவர்கள் மலையேற்ற பயிற்சிக்கு ஒரு காலும் செல்ல முடியாது. காட்டுப்பகுதியில் எதிர்பாராமல் நடக்கும் எதையும் சந்திக்கும் துணிவு, மன வலிமை மலையேற்ற குழுவினருக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஏன்னா காட்டுப்பகுதியில் திடீர்னு தீ பிடிக்கும், திடீர்னு காட்டு மிருகங்கள் வரலாம், அப்போ கண்மூடித்தனமான காற்று மழை பெய்யலாம். இப்படி பல விஷயங்கள் இயற்கை சார்ந்து இருக்கின்றன. ஏதும் அசம்பாவிதம் ஏற்பட்டாலும் அதனை எதிர்கொள்ள அறிந்து வைத்திருக்க வேண்டும். அப்படி மலையேற்றத்தில் இப்படி எண்ணற்ற கட்டுப்பாடுகளும் அச்சமூட்டும் சூழல்களும் ஒரு மிக ஆரோக்கியமான மனிதருக்கே இயல்பாகவே இருக்க வேண்டியது என்றால், மாற்றுத்திறனாளியான ஒருவரால், அதுவும் கால் ஊனமுற்ற ஒருவரால் மலையேற்றம் செய்ய இயலுமா என்பது எண்ணி பார்க்கவும் பதற்றம் ஏற்படுத்துவது இல்லையா? கொஞ்சம் நினச்சி பாருங்கள். நல்லா இருக்க நம்ம கால் நல்லா இருக்கவே நமக்கு இந்த மலையேற்றம் சாத்தியமானு யோசிக்கும் போது, ஒரு கால் இல்லாமல் அதுக்கு செயற்கை கால் பொருத்திய ஒருத்தர் அந்த மலையேற்றம் செய்ய இயலுமா என்று யோசித்து பார்க்க வேண்டும். ஆனால் அதையும் சாதித்து காட்டியிருக்கிறார் ஒரு பெண். அப்படின்னா எவ்வளோ ஆச்சரியமான விஷயமா இருக்குது. இந்திய மூவர்ண கொடியை உலகின் மிக உயரத்தில் பறக்க விட்டவர் இந்த பெண். இந்த கால் இழந்த சாதனை பெண், எவரெஸ்ட் சிகரத்தை கைப்பற்றிய முதல் கால் ஊனமுற்ற பெண் நம் இந்திய பெண் அருணிமா சின்ஹா. அருணிமா சின்ஹா என்பது அவருடைய பெயர். இவர் ஒரு தன்னம்பிக்கை பேச்சாளர் என்பதை தமது வாழ்க்கையின் மூலமே நிரூபித்து காட்டியவர். தனக்கு எத்தனை தன்னம்பிக்கை, சும்மா தன்னம்பிக்கை பேச்சாளர்கள் எல்லாமே நிரூபித்து காமிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அப்படிப்பட்ட ஒரு அரிய செயலை செய்து தன்னுடைய தன்னம்பிக்கை பேச்சுக்கு ஒரு முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார். இறைவன் படைப்பில் எல்லா உறுப்புகளும் சரியாக இருக்கும் வகையில் நன்றாக பிறந்தவர்தான் அருணிமா. ஆனால் 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஓடும் ரயிலில் இருந்து தூக்கி எறியப்பட்டு தனது காலை இழந்த இவர் எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறிய முதல் இந்திய மாற்றுத்திறனாளி பெண் என்ற பெருமையை பெற்றிருக்கிறார். 1988ஆம் ஆண்டு ஜூலை 20ஆம் தேதி உத்தரப்பிரதேச மாநிலம் அம்பேத்கர் நகரில் பிறந்தவர் அருணிமா. 3 வயது குழந்தையாக இருந்தபோது தனது தந்தையை இழந்தவர். தந்தையின் அன்பை உணர்வதற்கு முன்பே அவர் மறைந்துவிட்ட பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டவர். சின்ஹாவின் தந்தை இந்திய இராணுவத்தில் பணிபுரிந்திருக்கிறார். அவரது தாயார் சுகாதாரத்துறையில் மேற்பார்வையாளராக இருந்தார். தந்தையின் மறைவுக்கு பிறகு அவரது தாயார் குடும்பத்தை கவனித்து வந்தார். அவருக்கு லக்ஷ்மி சின்ஹா என்ற சகோதரியும் ஓம் பிரகாஷ் ராகுல் சின்ஹா என்ற 2 சகோதரர்களும் இருக்கிறார்கள். அவரது தந்தையின் மரணத்திற்கு பிறகு சகோதரிக்கு திருமணமாகிறது. லக்ஷ்மி சின்ஹாவிற்கு திருமணமானவுடன் அவருடைய கணவர் குடும்ப பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அருணிமா தனது பள்ளி படிப்பை உத்தரப்பிரதேச மாநிலம் அக்பர்பூரில் உள்ள அரசு பெண்கள் கல்லூரியில் பயின்றார். பின்னர் அவர் நேரு இன்ஸ்டிடியூட் ஆஃப் மவுண்டனரிங் நிறுவனத்தில் தனது MA பட்டமும் LLB பட்டமும் பெற்றிருக்கிறார். பின்னர் கிளாஸ்கோவில் உள்ள ஸ்ட்ராத்கிளைட் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டமும் பெற்றிருக்கிறார். ஆனால் சிறு வயதிலிருந்தே விளையாட்டின் மீது தாம் கொண்டிருந்த அந்த ஆர்வம்தான் அவரை தேசிய அளவிலான விளையாட்டு வீராங்கனையாக மாற்றியது. அவருடைய திருமணம் நடந்தது முதலில் 2012இல் அவருக்கு திருமணம் நடக்கிறது. ஆனால் அது நீடிக்கவில்லை. ஏதோ பிரச்சனை தடைப்பட்டு விட்டது. பின்னர் 2018ஆம் ஆண்டில் லக்னோவின் அலம்பாக்கில் ஒரு மாற்றுத்திறனாளி ஒலிம்பிக் வீரரை கௌரவ் சிங் என்ற ஒருவருடன் அவருக்கு மீண்டும் திருமணம் நடந்தது. அடுத்து கால்பந்து மற்றும் கைப்பந்து வீராங்கனையாக அவர் துணை இராணுவ படையில் சேரத்தான் விரும்பினார். அவருடைய ஆர்வமெல்லாம்
கால்பந்துலேயும் கைப்பந்து வீராங்கனையாக இருக்கார். அதனால் துணை இராணுவ படையில் சேர விரும்பி அதற்காக விண்ணப்பிக்க தயாராக இருந்தார். ஆனால் மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படையிலிருந்து அவருக்கு அழைப்பு வந்தது. அதனால் இதில் துணை இராணுவ படையில் சேர முடியாமல் போனது. ஆனால் இதற்காக டில்லிக்கு பயணம் செய்யும் போது தான் தனது வாழ்க்கையையே புரட்டி போட்ட அந்த சம்பவம் நடக்கிறது. என்ன நடந்ததுன்னா, அர்னிமா சின்ஹா 12 ஏப்ரல் 2011 ஆண்டு அன்று டெல்லிக்கு பத்மாவதி விரைவு தொடருந்தில் ஏறினார். பயணம் செய்யும் போது வழியில் போயிட்டு இருக்கும்போது அவரோட தங்கச் சங்கிலியையும் கைப்பையையும் இந்த கொள்ளைக்காரர்கள், ரயிலில் வருகிற கொள்ளைக்காரர்கள் அவரை பிடுங்குறாங்க. கழுத்தில் செயினை அறுக்க வராங்க, தங்கச்சங்கிலியை அறுக்க வராங்க. அப்போ அவர் அவங்கக்கிட்ட எதிர்த்து போராடுறாரு. அந்த செயினை ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு கையில் இருந்த கைப்பையும் கொடுக்காம போராடுறாரு. அந்த கை கலப்பில் அந்த கொள்ளையர்கள் ஓடும் வண்டியிலேருந்து அவரை தூக்கி எறிகிறாங்க. தள்ளி விட்டோன்னா அவர் தூக்கி எறியப்பட்டு கீழே தண்டவாளத்தில் போய் விழுறார். அந்த தண்டவாளத்தில் விழுந்த உடனே பலத்த காயங்கள். அப்படி இந்த பலத்த காயத்தினால அவரால் கொஞ்சம் கூட நகர முடியல. அந்த நேரம் பார்த்து எதிர்த்தாப்பில் ஒரு ரயில் வருது. அந்த ரயில் வர்றது அவருக்கு தெரியுது. ஆனாலும் அவரால் அசையக்கூட முடியல. கீழே விழுந்ததில் உடம்பெல்லாம் ரணமாக போய் அசைய முடியல. அந்த நேரத்தில் அந்த ரயில் அவர் அப்படியே நேராக அவர் கால் மேலே ஏறி ஓடி போகுது. அந்த ரயில் ஏறி ஓடிடுச்சு. அந்த கால் எப்படி கசகசன்னு ஆயிருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ரயில் கால் மேலே ஏறினா அந்த கால் என்னத்துக்காகும்? அப்படி ஏறி ஓடின உடனே அந்த முழங்காலுக்கு கீழே கால் முற்றிலுமாக நசுங்கி போச்சு. அந்த இரவு முழுவதும் அவர் தண்டவாளத்திலேயே படுத்திருக்காரு. ஏன்னா அது ராத்திரி நேரம், ஜன நடமாட்டம் இல்லை, மக்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதி. அதனால் விடிய அவர் அங்கேயே படுத்து கிடக்கிறாரு. அப்போ பல ரயில்கள் அவர் காலடியில் ஓடின. அவர் பாட்டுக்கு படுத்து கிடக்கிறாரு. ஒரு கால் ரயில் ஏறி அப்படியே சதன்னு போயிடுச்சு. அசைய முடியல. சுயநினைவு அறக்குறையாக இருக்குது. அந்த நேரத்தில் அவர் ரயில் பாட்டுக்கு போகுது வருது. அந்த பக்கம் பல ரயில்கள் போயிட்டு இருக்குது. அது எல்லாம் அவர் காதில் விழுந்துட்டு இருக்கு. துரதிர்ஷ்டவசமாக அவரால் தன்னை காப்பாற்றி கொள்ள எதுவுமே செய்ய முடியல. அசைய முடியல, காலை தூக்க முடியல, ஒன்றும் பண்ண முடியல. காலையில் தான் கிராம மக்கள் அந்த பக்கம் வர்றவங்க அந்த பெண்ணை பார்த்துட்டு அவங்கள அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ரொம்ப ஆபத்தான இந்த விபத்தினால அவரது காலிலும் இடுப்பு பகுதியிலும் கடுமையான காயம் ஏற்பட்டிருந்தது. அந்த காயத்தினால மருத்துவர்கள் அவரது உயிரை காப்பாற்ற வேண்டும் என்ற கட்டாயம் ஏற்பட்டு எப்படியாச்சும் உயிரை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக முழங்காலுக்கு கீழே துண்டிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு. முழங்காலுக்கு கீழே அவரோட காலை துண்டித்து எடுத்துட்டாங்க. ஏன்னா ஒரு ரயில் ஏறினா அந்த கால் எப்படி போயிருக்கும், அப்படியே துண்டிச்சு போயிடுச்சு, எடுத்துட்டாங்க. அவரது முழங்காலுக்கு கீழே கால் முழுவதுமாக துண்டிக்கப்பட்டது. அந்த சம்பவம் குறித்து அவர்கிட்ட கேட்டபோது அவர் சொல்கிறாரு, நான் எதிர்த்ததால் அவர்கள் அந்த கொள்ளைக்காரர்கள் என்னை ரயிலிலிருந்து வெளியே தள்ளினார்கள். என்னால் நகர முடியவில்லை. என்னை நோக்கி ஒரு ரயில் வருவதை பார்த்தேன். நான் எழுந்திருக்க முயன்றேன். அதற்குள் ரயில் என் காலின் மீது ஏறி ஓடிவிட்டது. அதன் பிறகு எனக்கு எதுவுமே நினைவில் இல்லை என்கிறார். சுயநினைவே போயிடுச்சு, எதுவுமே எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது இந்திய விளையாட்டு அமைச்சகம் அதுக்காக அவருக்கு 25,000 ரூபாய் இழப்பீடு கொடுத்துட்டு சிறந்த சிகிச்சையும் கொடுக்குறாங்க. ஆனால் அது மிகவும் குறைவு என்ற கருத்து எழுந்தபோது இந்திய விளையாட்டு அமைச்சகமும் இளைஞர் விவகாரங்களுக்கான இணை அமைச்சர் அஜய் மார்க்கினிடமிருந்தும் கூடுதலாக 2 லட்சம் ரூபாய் மருத்துவ இழப்பீடு அவருக்கு வழங்கப்படுகிறது. அவர் அகில இந்திய மருத்துவ அறிவியல் கழகத்தில் அனுமதிக்கப்பட்டு 4 மாதங்கள் அங்கேயே தங்கியிருந்து சிகிச்சை பெறுகிறார். டெல்லியைச் சேர்ந்த ஒரு தனியார் நிறுவனம் அவருக்கு செயற்கை காலை இலவசமாக வழங்கியுள்ளது. அப்போது இதெல்லாம் ஒரு நல்ல விளையாட்டு வீராங்கனை, நல்ல தன்னம்பிக்கை மிக்க பெண், அவளுக்கு எப்படியாவது உதவணும்னு மக்களும் அதுக்காக எல்லா முயற்சியும் பண்ண போது அப்போ அந்த செயற்கைக்கால் ஒரு தனியார் நிறுவனம் அவங்களுக்கு இலவசமாக வழங்குது. அது மட்டுமல்லாமல் மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படையில் பரிந்துரையும் வழங்கப்படுகிறது. இந்திய ரயில்வே துறையில் வேலை வாய்ப்பும் வழங்கப்பட்டது. ஆனாலும் அவருடைய விபத்து குறித்து சில எதிர்மறையான கருத்துக்களும் அப்போ எழுந்தன.
மக்களோட நினைப்பே அப்படித்தானுங்க. யாராவது ஒருத்தருக்கு நிறைய இந்த மாதிரி உதவிகள் கிடைக்க ஆரம்பித்தா அவங்க மேலே ஒரு ஒரு காழ்ப்புணர்ச்சி, ஒரு ஒரு தவறான எண்ணங்கள் ஏதோ ஒன்று ஏற்படுத்திடுது. அது வந்து ஒரு மனிதர்களுக்கு, பல மனிதர்களுக்கு ஒரு இயற்கை குணமாகவே அமைஞ்சு போகுது. அந்த மாதிரி ஏப்ரல் 12, 2011 அன்று அது நடந்த அந்த விபத்து, அந்த ரயில் சம்பவம் அவர் சொல்வது போன்று கொள்ளையரால் ஏற்பட்டது அல்ல, மாறாக அவர் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டதாக அந்த காவல்துறை அறிக்கை கொடுத்து விட்டது. அதே போல் அருணிமா வந்து தேசிய அளவில் விளையாடினாலும் அந்த உயர்வுக்கு அவர் தகுதியானவரா என்று வரையறுக்கப்படவில்லை அப்படின்னு இந்திய விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம், ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து ஒரு சந்தேகத்தை கிளப்பி விட்டுருச்சு. இப்போது இந்த மாதிரி ஒரு நிலையில் அந்த பெண் ஏற்கனவே அத்தனை துன்பத்தில் இதெல்லாம் தாண்டி தான் அவங்க ஒரு சாதிக்கணும்னு நினச்சி அந்த போராடிக்கிட்டு இருக்காங்க, மீண்டு வரணும்னு. அப்போது இதுவும் ஒரு எதிர்ப்பு கிளம்புது அந்த பெண்ணுக்கு. வந்து அந்த மாதிரி நீ தற்கொலை முயற்சின்னு வந்துருச்சுனாவே அவங்களுக்கு கிடைக்கிற மற்ற சலுகைகள் எதுவுமே கிடைக்காம போயிடும் இல்லையா? அதையும் தாண்டி இந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு பேர் வந்துருச்சு. அப்போது அதுக்கப்புறம் வந்து அதையும் அவங்க கொஞ்சம் கூட அதை பற்றி சட்டை பண்ணவே இல்லை. அருணிமா இவற்றையெல்லாம் ஒரு சவாலாக ஏற்றுக்கொண்டார். இதெல்லாம் இப்படி வர்றதெல்லாம் தனக்கு ஒரு சவால் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதனால் தாம் மேலும் சிறப்பாக ஏதாவது செய்ய வேணும் அப்படிங்கிற ஒரு உறுதியை அது ஏற்படுத்தி விட்டது. இந்த மாதிரி ஒரு தடங்கள் எல்லாம் அவருக்கு மேலும் மேலும் உறுதியை தான் கொடுக்குது. அப்போது இந்த மாதிரி தன்னை அவமானப்படுத்தினவங்க, தன்னை வேதனைப்படுத்தவங்க முன்னாடி தான் வந்து பெரிய அளவில் ஏதாவது ஒன்று சாதிச்சு காட்டணும் அப்படிங்கிற ஒரு ஒரு வெறியே வந்துருச்சுன்னு சொல்லலாம். வாலிபால் வீராங்கனையாக இருப்பதை தவிர்த்து மலையேறும் வீராங்கனையாக மாற வேண்டும் என்று மனதிற்குள் முடிவு செய்கிறார். ஏன்னா மலையேறுறதுங்கிறது வந்து நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி நார்மலாக இருக்கிற ஒரு இயல்பாக இருக்கவங்களுக்கே அவ்வளவு சிரமப்பட வேண்டிய ஒரு விஷயம்னா, ஒரு கால் இல்லாதப்போ மலையேறுறது எவ்வளோ பெரிய சிரமம். அப்படிப்பட்ட ஒரு பணியை நாம் எடுத்து செஞ்சோம்னா தான் நமக்கு இந்த அவமானத்துக்கெல்லாம் ஒரு 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 என்னதை சொல்கிறது, ஒரு தீர்வாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க மனசில் ஒரு எண்ணம் தோன்றி இருக்கிறது. தீவிரமான ஆர்வத்தின் ஊடாக எழுந்த அவரது திட்டங்களை கேட்டு மக்கள் மட்டுமன்றி மருத்துவர்கள் கூட மிகவும் ஆச்சரியத்திற்கு உள்ளானார்கள். ஏன்னா அவருக்கு தனக்கு ஏற்பட்ட அதிர்ச்சிகளால் மன உளைச்சலுக்கு ஆளாகிறார் என்று கூட பலர் நம்ப தொடங்கினார்கள். அதாவது இப்படிப்பட்ட ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவம் நடந்ததுனால காலையும் இழந்தன. ஒரு நல்ல ஒரு விளையாட்டு வீராங்கனைக்கு ஒரு கால் போயிடுச்சுன்னா மனசில் வந்து எவ்வளவு ஒரு பாரமாக இருக்கும், அது எவ்வளோ ஒரு இழப்பாக அது தோணும். அப்படிப்பட்ட நேரத்தில் அவங்க மனக்குழப்பத்தில் வந்து இந்த மாதிரியெல்லாம் ஒரு தப்பான முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும், மக்கள் மட்டும் இல்லை மருத்துவர்கள் கூட சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அசாதாரணமான ஒன்றை செய்ய வேண்டும் என்ற அவரது தவறான உறுதிப்பாடு அவருக்கு மேலும் பிரச்சனையை ஏற்படுத்த போகிறது அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்ப்பில் இருந்தாங்க. கண்டிப்பாக இது நடக்க போகுது அப்படின்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவருடைய உலகம் தலைகீழாக மாறிவிட்டது. அப்போ தன்னை சுற்றி இருந்தவர்கள் திடீரென்று தன்னை பரிதாபமாக பார்க்க ஆரம்பித்ததை உணர்கிறார். எனவே அதிலிருந்து விடுபட தன்னை நிரூபிக்க ஏதாவது செய்ய வேண்டும் என்ற உறுதியான முடிவுக்கு வருகிறார். அந்த நேரத்தில் அவர் புற்றுநோயிலிருந்து விடுபட்ட இந்திய கிரிக்கெட் வீரர் யுவராஜ் சிங்கால் அப்படி அவரால் தான் ஊக்கம் பெற்றதாக கூறுகிறார். ஏன்னா ஒரு கிரிக்கெட் வீரர் புற்றுநோய்க்கு வந்ததுக்கு அப்புறமும் அதை எதிர்த்து நின்று போராடி அதை சரி பண்ணிட்டு திரும்ப விளையாட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் எத்தனை விருதுகள் பெற்றார் இல்லையா? அதை வந்து அவங்க ஒரு பெரிய ஒரு உத்வேகமாக அதை நினைக்கிறாங்க. அதை நினச்சி இவர்கள் மட்டுமல்ல, இவர்கள் போல பலரும் தங்கள் சோதனைகளை சாதனைகளாக மாற்றி இருக்கிறார்கள். உடலில் இருக்கும் ஒவ்வொரு நரம்பிலும் நம்பிக்கை வேரூன்றி இருக்க வேண்டும். அதற்கு அதை மாதிரி நிறைய சாதிச்சவங்களை பார்த்து அவங்க வந்து அதெல்லாம் அவங்களெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதை ஒரு உத்வேகமாக நினச்சி அவங்க தன்னோட சாதனைக்கு அதை வந்து ஒரு வழியாக வச்சுக்கிட்டாங்க. மருத்துவமனையிலிருந்து விடுவிக்கப்பட்டதும் 4 மாதங்கள் மருத்துவமனையில் இருக்காங்க, சிகிச்சை பெறுறாங்க. அதுக்கப்புறம் நேராக வீட்டிற்கு போகலை, மருத்துவமனையிலேருந்து நேராக எங்கே போகிறாங்கன்னா எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறிய முதல் பெண்மணியான பச்சேந்திரி பாலிடம் சென்றார். அவருடைய பேச்சு
அருணிமா தனது கனவுகளை நோக்கி அர்ப்பணிப்புடன் பணியாற்ற தூண்டுதலாக இருந்தது. அந்த பச்சேந்திரி பால் கிட்ட போனோன்னே அவங்க இந்த பெண்ணோட ஒரு தன்னம்பிக்கையை பார்த்து, உறுதியான மனநிலையை பார்த்து அவங்களுக்கு இன்னும் உற்சாகம் கொடுக்குற மாதிரி பேசுகிறாங்க. அது அவங்களுக்கு பெரிய ஒரு அர்ப்பணிப்பான ஒரு பணியாற்ற தூண்டுதலாக அமையுது. அதன் பின்னர் அவர் பச்சேந்திரி பாலின் வழிகாட்டுதலின் கீழ் பணியாற்றத் தொடங்கினார். அதுவே அவரது வாழ்வின் திருப்பு முனைகளில் முக்கிய படிகளில் ஒன்றாக அமைந்தது. விடாமுயற்சியும் கடுமையான பயிற்சியும் அவருடைய வாழ்க்கை பாதையை நிர்ணயித்தது. மே 21, 2013 அன்று காலை 10:55 மணி அன்று காலை மணி 11 மணிக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அவர் 8848 மீட்டர் உயரமுள்ள எவரெஸ்ட் சிகரத்தின் மிக உயரமான சிகரத்தை அடைந்தார். 2013ஆம் ஆண்டில் 52 நாட்கள் கடினமான போராட்டத்திற்கு பிறகு, கடினமாக அந்த 52 நாட்கள் ஆகுது அந்த மலை உச்சியை அடையிறதுக்கு. அவர் அந்த எவரெஸ்ட் சிகரத்தின் உச்சியில் போய் இந்திய கொடியை ஏற்றி உலகின் மிக உயரமான சிகரத்தை ஏறிய முதல் மாற்றுத்திறனாளி பெண்மணி ஆகிறார். டாம் விட்டேக்கர் ஒரு பிரிட்டிஷ் மலையேறுபவர். இவர்தான் 1998இல் சிகரத்தை எட்டிய முதல் ஊனமுற்ற நபர். கிட்டத்தட்ட 2 தசாப்தங்களுக்கு, அதாவது 2 பத்தாண்டுகளுக்கு பிறகு இந்த ஒரு அதுக்கு முன்னாடி அவருக்கு கார் விபத்தில் ஒரு கால் இழந்ததுக்கப்புறம் 20 ஆண்டுகள் கழித்து தான் அவர் இந்த முயற்சியை பண்ணார். ஆனால் இவங்க உடனடியாக கொஞ்ச நாளில் 2 ஆண்டுகளிலே இந்த முயற்சியை பண்ணி வெற்றியும் அடைஞ்சிட்டாங்க. எவரெஸ்ட் சிகரத்தை ஏறிய பிறகு 7 கண்டங்களிலும் உள்ள 7 உயரமான சிகரங்களையும் ஏறுவதே தன்னுடைய அடுத்த நோக்கமாக வைத்து கொண்டிருந்தார். அவர் ஆப்பிரிக்காவில் கிளிமஞ்சாரோ மலை, ஐரோப்பாவில் எல்ப்ரஸ் மலை, ஆஸ்திரேலியாவில் உள்ள கொஸ்கியுஸ்கோ மலை, அர்ஜென்டினாவில் அகோன்காகுவா, இந்தோனேஷியாவில் கார்ஸ்டன்ஸ் பிரமிட் மற்றும் அண்டார்டிகாவில் உள்ள வின்சன் சிகரம் உள்ளிட்ட 6 கண்டங்களின் மிக உயர்ந்த சிகரங்களை ஏறி சாதனை படைத்திருக்கிறார். ஷஹீத் சந்திரசேகர் ஆசாத் விக்லாங் கேல் அகாடமி என்ற பெயரில் தனது சொந்த விளையாட்டு அகாடமியை தொடங்கி வைத்திருந்தார். ஜனவரி 4ஆம் தேதி 2019ஆம் ஆண்டு அவர் அண்டார்டிகாவில் 7வது சிகரத்தையும் ஏறினார். வின்சன் மலையை ஏறிய முதல் பெண் உறுப்பு இழந்த பெண்மணி ஆனார். அதுக்கும் ஒரு முதல் சாதனை. அந்த நேரத்தில் எல்லோரும் என்னை பற்றி கவலை அப்படின்னு இவர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த நேரத்தில் எல்லோரும் என்னை பற்றி கவலைப்பட்டார்கள். மக்கள் என்னை பரிதாபத்துடன் பார்ப்பதை அதை கட்டுப்படுத்த நான் என் வாழ்க்கையில் ஏதாவது செய்ய வேண்டும் என்று உணர்ந்தேன் என்று சின்ஹா இந்திய தொலைக்காட்சிக்கு ஏறுவதற்கு முன் கூறினார். ஒரு இந்திய தொலைக்காட்சிக்கு ஒரு பேட்டி கொடுக்கறதுக்காக அந்த பேட்டியில் அவங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க. டாடா ஸ்டீல் அட்வென்ச்சர் அறக்கட்டளை சின்ஹாவின் மலையேற்றத்திற்கு நிதி உதவி அளித்தது. 2012இல் ஷெர்பாவின் ஆசிய மலையேற்ற நிறுவனத்தை தொடர்பு கொண்டு இந்த பயணத்திற்கான பயிற்சியும் வழிகாட்டுதலுக்கும் பரிந்துரைக்கப்பட்டது. சின்ஹா செயற்கைக்காலுடன் எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறினார். அது எவ்வளவு கடினமாக இருந்திருக்கும் என்பதையும் நம்மால் உணர முடிகிறது. அவர் நேரு மலையேறுதல் நிறுவனத்தில் 18 மாத பயிற்சியை முடித்தார். பல தடைகளை சந்தித்தார். ஆனால் எதற்கும் அவர் சோர்ந்து விடவில்லை. மிகவும் சவாலான பயணத்தை மேற்கொண்டார். ஆனால் இவற்றை கடந்து அவர் இறுதியாக 21 மே மாதம் 2013 அன்று எவரெஸ்டை அடைந்தார். அவளுடைய கதை எங்களுக்கு தெரியும். அவள் மிகவும் சுறுசுறுப்பான தடகள வீராங்கனை என்பதால் அவள் உடல் துண்டிக்கப்பட்ட நிலையில் இருந்து நன்றாக மீண்டு வந்தாள் என்று கூட எங்களுக்கு தெரியும் என்று ஷெர்பா கூறுகிறார். அவ்வளோ அந்த தன்னம்பிக்கையான பெண், அவங்க தன்னம்பிக்கைக்காக தான் நாங்கள் அவளுக்கு உதவி செஞ்சோன்னு சொல்கிறாங்க. அந்த நிறுவனம் 2012 ஒரு வசந்த காலத்தின் போது நேபாளத்தின் தீவின் சிகரத்தில் அவருக்கு பயிற்சி அளித்தது. அந்த மலையேறும் பயிற்சியை, அதாவது ஒரு 2 கால் இருக்கவங்களுக்கே அந்த பயிற்சியை அளிக்கிறது அவ்வளவு சிரமங்கும் போது, ஒரு காலை வச்சுக்கிட்டு, ஒரு செயற்கை காலை வச்சுக்கிட்டு ஒரு பெண்ணுக்கு பயிற்சி அளிப்பதும் கஷ்டம், அந்த பெண் பயிற்சியை எடுத்துக்கொள்வதும் அவ்வளவு சிரமம். மலை உச்சிக்கு செல்லும் வழியில் ஏறுபவர்கள் கடந்து செல்லும் 8750 மீட்டர், அதாவது 28,707 அடி
அந்த சந்திப்பை அடையும் வரை இந்த சின்ஹாவின் வழிகாட்டிகள் ரொம்ப அவங்க மெதுவாக நடக்கிறாங்களாம்மா. ஏன்னா ஒரு காலில் நீங்கள் செயற்கை காலை பொருத்திட்டு மலை மேலே ஏறுறதுங்கிறது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை. அவங்க அவ்வளோ மெதுவாக ஏறி போகும்போது கூட வரவங்கெல்லாம் வேகமாக முன்னாடி போயிட்டு இருக்கும்போது இவங்க ரொம்ப பின்தங்கி போயிட்டு இருக்காங்க. அப்போது எல்லாரும் கவலைப்படுறாங்க, இந்த பொண்ணை எப்படி தனியாக விட்டுட்டு நம்ம எல்லாரும் வேகமாக போகிறது அப்படிங்கும்போது ரொம்ப அப்படி கவலைப்பட்டு பார்த்துக்கிட்டே போகிறாங்க. அவங்க ரொம்ப பின்தங்கி வந்துட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு நிலைக்கு வந்த உடனே தன்னோட ஆற்றலையும் நம்பிக்கையையும் எப்படி பெற்றாங்கன்னே தெரியலையாம். அங்கே இருந்து ஒரு சில தூரம் கடந்த உடனே மிக விரைவாக நகர ஆரம்பித்தார்களாம். ரொம்ப வேகமாக நடந்து எல்லாரோட இணைஞ்சு மேலே வந்துட்டாங்க. அருணிமா தனது அறுவை சிகிச்சையின் காரணமாக மருத்துவமனையில் இருந்தபோது தனது வாழ்க்கையின் அனைத்து நிகழ்வுகளையும் அனுபவங்களையும் சம்பவங்களையும் பற்றி ஒரு நூலாக எழுதினார். அந்த நூல் பேர் பார்ன் அகெயின் இன் மவுண்டன்ஸ், அதாவது மலைகளில் மீண்டும் பிறந்தேன் அப்படிங்கிற அர்த்தத்தில் அந்த புத்தகத்தை பார்ன் அகெயின் இன் மவுண்டன்ஸ் அப்படிங்கிற நூலை அவர் 2014 டிசம்பரில் எழுதி முடிக்கிறாங்க. 2014 டிசம்பரில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் அந்த நூல் வெளியிடப்படுகிறது. 2015ஆம் ஆண்டு டென்சிங் நோர்கே தேசிய சாகச விருதும் 2016 லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அந்த ஆண்டின் சிறந்த மனிதர்களில் ஒருவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட விருதும், மலாலா விருது, யாஷ் பாரதி விருது, ராணி லக்ஷ்மிபாய் விருது, இப்படி பல விருதுகளை பெற்றவர். 2016 4வது உயரிய விருதான பத்மஸ்ரீ விருதையும் பெற்றுவிட்டார். அதீதமான தன்னம்பிக்கையும் அசாத்தியமான துணிவும் கொண்ட அருணிமா சின்ஹா பலருக்கு ஒரு உந்து சக்தியாக இருப்பவர். அவருடைய வாழ்க்கை பயணம் அவருடைய கடினமான சூழ்நிலையையும் அனைத்து தடைகளையும் துணிவாக எதிர்கொண்ட ஒரு பெரிய வீராங்கனையாக நமக்கு காட்சியளிக்கிறார். அவருடைய உண்மையான உறுதியும் நம்பிக்கையும் அவரை எவரெஸ்டை வெல்ல வைத்தது. எவரும் நினைத்து கூட பார்க்க முடியாத அனைத்து சாதனைகளையும் அவர் அடைந்ததில் ஆச்சரியமில்லை அல்லவா? ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் நமக்கு இன்னொருவரையும் நினைவு கூற தோன்றுகிறது இல்லையா? நாம் அனைவருக்கும் பரிச்சயமானவர் தான் அவர், சுதா சந்திரன். உங்களுக்கு தெரியும் இல்லை? தமிழ் தொலைக்காட்சிகளிலும் திரைப்படங்களிலும் தோன்றியவர், மிகச்சிறந்த பரத கலைஞர் அவர். இயற்கை இவரோடு விளையாடிய போது இவருக்கு வயது 17. ஆம், 1981ஆம் ஆண்டு புனித யாத்திரை மேற்கொண்ட போது இவர் பயணம் செய்த வாகனம் திருச்சி அருகே விபத்துக்கு உள்ளானது. காயமடைந்த சுதா சந்திரனின் வலது காலின் ஒரு பகுதி அறுவை சிகிச்சையின் மூலம் நீக்கம் செய்யப்பட வேண்டியிருந்தது. இருப்பினும் அவர் நடனக்கலையை கைவிடவே இல்லை. விபத்தை தொடர்ந்து காலினை இழந்த பின் ஜெய்ப்பூர் செயற்கை காலை பொருத்திய பிறகு தொடர்ந்து நடன நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வந்தார். இவர் MA பொருளியல் படிப்பையும் அதற்கு பின்பு படித்து முடித்தார். தான் உயிரிலும் மேலாய் நேசித்த நடனத்தில் தன் கவனத்தை முழுமையாக திருப்பினார். தேர்ந்த பரத கலைஞரான இவர் ஐரோப்பா, கனடா, மத்திய கிழக்கு ஆசிய நாடுகளின் நடன நிகழ்ச்சிகளையும் நடத்தியிருக்கிறார். இவரது வாழ்க்கையை தழுவி தெலுங்கில் மயூரா, அதாவது தமிழில் மயூரி என்ற திரைப்படம் கூட எடுக்கப்பட்டது. அது பெரும் மக்களிடையே பெரிய வரவேற்பை பெற்றது. அந்த சமயத்தில் தற்போது தொலைக்காட்சி தொடர்களில் கூட நடித்து வருகிறார். இவர் தனது சோதனையை பெரிதுபடுத்தாமல் நாட்டியத்தில் சாதித்து காட்டி பலருக்கும் முன்னுதாரணமாக விளங்குகிறார். மயூரி திரைப்படத்திற்காக 1986ஆம் ஆண்டு தேசிய திரைப்பட விருதுகளில் சிறப்பு ஜூரி விருதையும் கூட பெற்றார். இப்படி பொதுவாகவே பிறவியிலேயே உடற்குறையுடன் பிறப்பவர்களின் மனநிலையை காட்டிலும் இடைக்காலத்தில் ஏற்படும் உறுப்பு இழப்புகள் ஏற்படுத்தும் வலியும் வேதனையும் உளவியல் ரீதியாக மிக 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 கொடுமையான